சென்னை சாந்தோம் சாலையில் கனமழை காரணமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், சென்னையில விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. இன்னும் வரும் நாட்கள்ல தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போதே சாந்தோம் சாலையில தண்ணீர் தற்போது ஆறு போல பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் எது போன்ற இன்னல்களை சந்திக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? இன்று காலை முதல் சென்னையில் விட்டு பெய்து வரும் மழையால் சென்னை சாந்தோம் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரில் கார்கள் வாகனங்கள் வந்து ஊர்ந்து செல்லும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பிற பகுதிகளில் கடலோர மாவட்டங்களில் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய சில தினங்கள் கனமழை அதிகனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னையிலும் இன்று முதல் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்று காலை முதலே சென்னையில் விட்டு மழை பெய்து வருகிறது. சென்னையின் உள்பகுதிகளிலும் அதேபோன்று சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் விட்டு மழை பெய்து வருகிறது. இதன் காரணங்களாக சென்னையின் பல்வேறு முக்கிய சாலைகளில் இன்று காலை முதல் தண்ணீர் ஓடுவதால் அங்கு வந்து போக்குவரத்து நெரிசல்கள் அதிகமாக ஏற்பட்டுள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அண்ணா சாலை, அதே போன்று கோயம்பேடு நூறடி சாலை, கீழ்ப்பாக்கம் டெய்லர் சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த வேளையில் தான் தற்போது நாம் பட்டினப்பாக்கம் சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு கடந்த ஒரு மணி நேரமாக பெய்து வரும் மழையால் இங்கு சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடுவதும் இதில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் இங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது போக்குவரத்து காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு 5க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்கள் இங்கு வந்து அவர்கள் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு இர்பான் அவர்கள் நேரடியில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சாலைகளில் வழியும் தண்ணீர் அனைத்துமே இங்குள்ள தாழ்வான பகுதிகளுக்கு சென்று கொண்டிருப்பதால் தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீரானது ஓடிக்கொண்டு அங்கு பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி வருகிறது. அந்த காட்சியை நாம் தற்போது நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திலகவதி, உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.